Hi, welcome again. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஸ்மெட்டிக்ஸ். டிஃபால பல எக்கச்சக்கமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ஷோவை கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க நான் எனக்கு மேக்கப் எல்லாம் வந்திருக்கேன். ஸோ டிஃபால செல்ஃப் மேக்கப் எப்படின்னு காட்ட போகிறாங்க. ப்ளஸ் அது கூட அவங்க ப்ராடக்ட்ஸ் அது எவ்வளோ ஈஸியாக ஆக்க போகுதுன்னு காமிக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இவங்க தான் நமக்கு மேக்கப் எப்படி போடுறது காமிக்க போகிறாங்க. இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. முக்கியமாக இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட்டட். ஸோ மேக்கப் போடணுன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் போய் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கே நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி அவங்க எப்படி ஒரு செல்ஃப் மேக்கப் எப்படி ஒரு ஈஸியாக ஆக்குறதுன்னு காமிக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது ப்ரைமர் பேஸ் மாதிரி ரொம்ப ஸ்கின் ரொம்ப நீட்டாக ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் ஆக்கும். அண்ட் இது ஒரு பேக்கிங் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான், அவ்வளோ அழகாக இருக்குது பேக்கிங். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஃபவுண்டேஷன். அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி க்யூட் பேண்ட் நம்ம டிஃபால நிறையவே இருக்குது. பேண்ட், ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு அடுத்தது நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணுறோம். இங்கே பிளெண்டர் சிங்கிள் பேக்லேயும் இருக்குது அண்ட் ப்ளஸ் மல்டி பேக்லேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர்ஸ் நிறைய ஷேப்ஸில் இருக்குது. ஸ்டார், சர்க்கிள், ஹார்ட், ட்ரையாங்கிள் அண்ட் நார்மல் பிளெண்டர் ஷேப். இது பார்த்தீங்கன்னா பேலட். இந்த பேலட்டில் கான்டோர், கன்சீலர் அண்ட் ஹைலைட்டர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஷேட்ஸ்க்கும் இங்கே எல்லா ஸ்கின் ஷேட்ஸ்க்கு இங்கே எல்லா பேலட்டும் இருக்குது. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா
இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மரூன் கலர்ஸ் இதெல்லாம். அண்ட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய பேலட்ஸ் இங்கே அவைலபிளும் இருக்குது. ஸோ எப்படி ஒரு வழியாக மேக்கப்பை முடிச்சாச்சு. இது என்ன ப்ராடக்ட், அது என்ன, இது என்ன, என்ன போடுறீங்க, வேறு என்ன இருக்குது, வேறு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேறு என்ன ஷேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க ரொம்ப காமாக இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இது இல்லை, அது இருக்குது, இது பண்ணலாம் எல்லாமே எனக்கு சொல்லி இவங்க எனக்கு ரொம்ப காமாக போட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிச்சிக்கோ நான் நம்புகிறேன். இங்கே வந்து அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. நானே ஒரு பெரிய மேக்கப் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன் போல். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிஃபா லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும்.